சுழல் 2 வெப் சீரிஸோட 4th எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செல்லப்பா கொலை வழக்குல கைதான அந்த 8 பெண்களும் பெண்கள் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்காங்க. அதுல நாச்சினு ஒரு பொண்ணு குளிக்க போறப்ப பெண்கள் மேலேயே மோகம் கொள்ளக்கூடிய ஒரு பொம்பளையால அபியூஸ் செய்யப்படுறாங்க. அப்படி தப்பா நடந்துக்க முயற்சி செய்யும் போது நந்தினி தான் அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. இதனால அங்க ஒரு சலசலப்பு ஏற்படுது. நாச்சி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹாஸ்டல்ல இருக்கிறப்பே நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், அதனால இது எனக்கு ஒன்னும் புதுசு இல்லை, இது எல்லாத்தையும் நான் கடந்து வந்துருவேன்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட பேசுறாங்க. ஆனாலும் அந்த காஜி பிடிச்ச பொம்பளை விடுற மாதிரி தெரியல. இவதான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் அவளுக்கு பொருத்தம் சொல்லிட்டு ஆம்பளை மாதிரியே பேசிட்டு போகுது. அதை தொடர்ந்து இந்த 8 பெண்களோட சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. அதுலயுமே சுத்தமா ஒருத்தருக்கு கனெக்டே கிடையாது, ஒருத்தங்க இன்னொருத்தருக்கு கமெண்ட் கூட பண்ணது கிடையாது. எல்லாத்தையுமே வளவிரிசி தான் பார்த்தா தேடிட்டு இருக்காங்க நம்ம போலீஸ்காரங்க. அதுல 3 பேருக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. பட் ஆனா அந்த பசங்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்னசென்ட், இந்த பெண்களை பத்தி தெரியாத பசங்க தான் இருக்காங்க. தென் செல்லப்பாவோட ஜூனியர்ஸ் கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி செல்லப்பா ஏதாச்சும் கிரிட்டிக்கலான கேஸ் எடுத்து வாதாடி இருக்காரு, அதனால அவருக்கு ஏதாச்சும் த்ரெட்டிங் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சாரை பொறுத்தவரை பப்ளிக் கேஸ் மட்டும் தான் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாரு, பிரைவேட் கேஸ் எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு சொல்றாரு. அவர் ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலா வச்சிருந்த ஒரே கேஸ் பிரேமலதா கேஸ் தான்றாரு. அப்ப சக்கர பாத்தீங்கன்னா சரி போதும் இதோட நீங்க கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு அனுப்புறாரு. பிகாஸ் பிரேமலதா கேஸ் விஷயமா தான் பாத்தீங்கன்னா மூர்த்தி சஸ்பெண்ட் ஆயிருப்பாரு. அதனால மூர்த்தி மேல நம்பிக்கை கிடையாது சக்கரைக்கு. மூர்த்தி ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்லிட்டு அவர் மேல இருக்கிற தப்ப சுட்டி காட்டுறாரு. மூர்த்தி பிரேமலதா கிட்ட லஞ்சம் வாங்கினது மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ். அதை வச்சு மட்டும்தான் பாத்தீங்கன்னா செல்லப்பா சார் கேஸே போட்டிருப்பாரு. சோ அது இல்லைன்னா அந்த கேஸ் நிக்காதுன்றதுனால பாத்தீங்கன்னா மூர்த்தியை கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. செல்லப்பா பொறுத்தவரை 1000 கோடி ரூபாய் திருடுறவனும் சரி அண்ட் பசிக்கு 10 ரூபாய் திருடுறவனும் சரி ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அதுக்கப்புறம் C4 அகாடமி நடத்தக்கூடிய பிரேமலதாவை விசாரிக்கணும் சொல்லிட்டு சக்கரையும் மூர்த்தியும் போறாங்க. இந்த பெண்கள்ல யாரையாச்சும் உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு போட்டோஸ் காட்டுறப்ப பிரேமலதாவோட முகத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படுது. அண்ட் அதை தொடர்ந்து உங்களுக்கு அவங்களை கொல்றதுக்கான மோட்டிவ் இருக்கு அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்றாரு. பிரேமலதாவோ ஆதாரம் இல்லாம எதுவும் பேசாதீங்க, எதா இருந்தாலும் கேஸ் போடுங்க இல்ல வாரண்ட் கொண்டு வாங்க, நான் அப்போ உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களை அங்க இருந்து அமைச்சிடுறாங்க. இந்த பொம்பளை பிடி கொடுத்து பேசினதே நான் பார்த்ததே இல்ல சார் சொல்லிட்டு மூர்த்தி சக்கரை கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. ஜெயில ஃபிக்ஸ் வந்த பொண்ணை பாக்குறதுக்காக நந்தினி போறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன நட்பு ஏற்படுற மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்ததுக்கான ரீசனே லைட் ஆஃப் ஆகி எரியுறது தான். அதனால இவங்களோட சைக்கலாஜிக்கலா கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் ஃபிக்ஸ் ஏற்படும். அவங்க செல்ல டியூப் லைட்டை மாத்தி தர சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க சரோஜா மேடம் கிட்ட போய் கேக்குறாங்க. அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட ஃப்ரெண்டான திருநங்கை கிட்ட போயிட்டு இன்னைக்கு என்னோட வேலையை மட்டும் நீங்க பாத்துக்கங்க, நான் இல்லனாலும் நீங்க சமாளிச்சிருவீங்களே சொல்லிட்டு கேட்டுட்டு போறாங்க. நந்தினி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இருக்கிற மத்த பொண்ணுங்க எல்லார்கிட்டயும் பாத்தீங்கன்னா கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு மூலமா அவங்க கிட்ட பேச பாக்குறாங்க. எல்லா பெண்களும் கூட்டுறது பெருக்கிறது துவைக்கிறது அண்ட் கழுவுறதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும் டாய்லெட் கிளீன் பண்ணிருப்பாங்க. இருக்கிறதுலே உனக்கு தான் கஷ்டமான வேலை, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா சொல்லிட்டு நந்தினி கேட்க, இல்ல இது எல்லாத்தையும் நான் ஹாஸ்டல்ல இருந்தே பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல செல்லப்பாக்கு திதி நடந்துட்டு இருக்கும். அங்க செல்லப்பா வீட்டு வேலைக்காரரான தாமு ஏன் வரல சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆனந்த் செம டென்ஷன் ஆயிடுவாரு. ஒரு வேலைக்காரனுக்காக ஆனந்த் ஏன் இப்படி ஃபீல் பண்றாருன்னு சொல்லிட்டு மாலதி மேடம் கிட்ட கேக்குறப்ப தொடர்ந்து 15 வருஷம் வேஷம் கட்டினா 16வது வருஷம் அம்மன் வேஷம் போடலான்றதான் பாத்தீங்கன்னா இங்க. ஆனா ஆனந்த் குடிச்சிட்டு கிடந்தப்ப தாமு அவனோட விரதத்தையே கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஆனந்த போய் தூக்குனா, இதனால அவனோட 15 வருஷம் விரதமும் கலைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவன் அம்மன் வேஷம் போடணும்னா இன்னும் 16 வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகவே தாமு மேல நம்ம சக்கரைக்கு டவுட் வருது. அவனை விசாரிக்கலாம் போறப்ப சக்கரை தள்ளி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். அதே நேரத்தில் ஜெயில இருந்து நந்தினியும் கால் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த க்ளூ உனக்கு யூஸ் ஆகுமா தெரியல, பட் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கிற விஷயம், அவங்க எல்லாருமே ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சிருக்காங்க. அந்த ஹாஸ்டல் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பாக்குறப்ப எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி செப்டம்பர் மந்த் தான் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அண்ட் அவங்க எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணது அப்ளைட் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் தான். அந்த ஃபவுண்டேஷனோட ஹெட் வேற யாருமே கிடையாது, இப்ப C4 அகாடமியோட சிஇஓவா இருக்கக்கூடிய பிரேமலதா. பிரேமலதா தான் அந்த 8 பொண்ணையும் வெவ்வேறு இடத்துல ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சிருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க அக்கவுண்ட்ல இருந்து அவங்களுக்கு பணம் போயிட்டு இருக்குன்றது தெரிய வருது. இந்த ஆதாரங்களை வச்சு சக்கர பிரேமலதாவை கொஸ்டின் பண்றப்பதான் சில விஷயங்களை சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரேமலதாவோட ஸ்கூல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுனால ஒரு பையன் உயிரிழந்திருப்பான். அந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா இவங்க ஸ்கூல் பேரு கெட்டுரும் சொல்லிட்டு அட்டாப்சி ரிப்போர்ட்டே மாத்திருப்பாங்க பிரேமலதா. ஆனா செல்லப்பா உண்மையான விஷயத்தை கண்டுபிடிச்சு ஒரு ஃபைலை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணலனா கண்டிப்பா உங்க கேஸை மறுபடியும் நான் தோண்டி உங்களோட ஸ்கூலையே மூடிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுவாரு. பிரேமலதாவும் வேற வழி இல்லாம என்ன ஃபேவர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இவர் கூட்டிட்டு போய் ஒரு வேனை காட்டுவாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 8 பெண்கள் இருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, இப்ப குற்றவாளிகளா சரண்டர் ஆயிருக்கவங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பிரேமலதா கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இவங்க வெவ்வேறு இடத்துல பெருசா வளரணும், அதை நான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இதனால பிரேமலதாக்கு செல்லப்பா மேல ஒரு வெறுப்பே வந்துடும். இவன் ரொம்ப தப்பானவன் சொல்லிட்டு நினைப்பாங்க. வேற வழி இல்லாம தன்னோட ஸ்கூலை காப்பாற்றணுன்றதுக்காக செல்லப்பா சொன்னதையும் செய்வாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சக்கரை கிட்ட சொல்றப்ப பாத்தீங்கன்னா சக்கரையே கண்ணு கலங்கிடுவாரு. செல்லப்பா இவ்வளவு கொடூரமானவரான்னு தெரிஞ்சு. செல்லப்பா உயிரோட இருக்கிற வரையும் தான் என்னால இந்த விஷயத்த சொல்ல முடியல, இப்ப அவர் இறந்துட்டாரு, அதனால இந்த விஷயத்த நான் எங்க வேணாலும் தைரியமா வந்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு பிரேமலதா சக்கரைக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அண்ட் அன்னைக்கு நீ அந்த போட்டோ காட்டினப்ப அந்த 8 பெண்களும் இப்ப குரோ ஆகி நல்லா இருக்கிறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததும் சொல்றாங்க. நல்லவருன்னு நம்பிட்டு இருந்த செல்லப்பா இவ்வளவு மோசமான ஆளான்னு சொல்லிட்டு சக்கரை ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு திருவிழாவில் போயிட்டு இருப்பாரு. அட் தி சேம் டைம் நந்தினிக்கு வழக்கம் போல கனவு வந்து முழிக்க
குளிக்கவே பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த ஜெயில இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் தனித்தனியா நடந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. நந்தினி அவங்கள பின்தொடர்ந்தே போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற பழைய பில்டிங் மேல ஏறிட்டு அந்த ஓட்ட வழியா பாக்குறாங்க. அந்த 8 பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா அங்க உட்காந்துட்டு இருக்காங்க, ஏதோ சூனியம் பண்ற மாதிரி. அதே நேரத்துல திருவிழால அம்மன் வேஷம் போடணும்னு நினைச்ச தாமு பாத்தீங்கன்னா அரக்க வேஷம் போட்டு ஆடிட்டு இருப்பாரு. சோ அம்மன் வேஷம் போடணும்னு நினைச்சவன் அரக்க வேஷம் போட்டு ஆடிட்டு இருக்கான். தெரியாத 8 பொண்ணுங்களும் ஒன்னா சேர்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியும். இந்த திருப்பத்தோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுது சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டே டியூன்.